நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக வாரம் ஒரு குறிஞ்செய்தி என்ற தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலுமாக திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை நாம் வாசிக்க கேட்டு அதன் பின் இந்த கருத்துக்குள் தொடர்ந்து வருவோம். பெந்தெகோஸ்து என்ற நாள் வந்தபோது அவர் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில வாரங்களில் நாம் பரிசுத்த ஆவியாருடைய திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். நம்முடைய பங்குகளிலே பங்கு திருவிழா கொண்டாடுகிறோம். இந்த புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆலயத்திலே மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ அந்த புனிதருக்கென்று சிறப்பான ஜபங்கள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இன்னுமாக சனிக்கிழமையில் அன்னை மரியாளுக்கென்று விசேஷித்த வழிபாடுகளும் சப்பரம் சுற்றுப்புறாலும் நடைபெறுகின்றதை பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புழா விசேஷமாக கொண்டாடுகிறோம், உயிர்த்த பெருநாளை விசேஷமாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி திருவிழாவை எப்படி நாம் கொண்டாடுகிறோம்? என்ன விசேஷித்த கிருபையினால் நாம் இதை கொண்டாடுகிறோம்? இந்த திருநாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போல அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக மாறிவிடுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை எடுப்பது போல கால் திருப்பலி, பாதி திருப்பலி, அரை திருப்பலி, கடைசியில் நன்மை வாங்குகிற நேரம் என்று பூசை முடிகிற வரைக்கும் மக்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியாருக்கு கொடுக்கும் மரியாதையா. ஒரு காலகட்டத்தில் ஆவில் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுபவர்கள் இருந்தார்கள். குருக்களும் இருந்தார்கள், பொதுநிலையும் இருந்தார்கள், கன்னியர்களும் இருந்தார்கள். அவர்களெல்லாம் திருச்சபை விட்டு விலக்கி தள்ளினார்கள். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் எக்ஸ்கம்யூனிகேஷன் உண்டு பெரிய ஒரு கட்டளையை வைத்திருந்தார். யாரேனும் இப்படி பேச உடனே திருச்சபை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இப்போது 40 வருடங்களாக அருங்குடை இயக்கங்கள் இப்படி பல இயக்கங்கள் தோன்றினதுனாலே, திருச்சபையிலே போப்பாண்டவர்களெல்லாம் அங்கீகரித்ததினாலே நடைமுறையில் திருச்சபைகள் இவர்கள் மேல் பெரிய அதிகாரம் செலுத்த முடியவில்லை. பல குருக்கள், பல கன்னியர்கள், பல ஆயிரக்கணக்கான பொதுநிலை ஊழியர்கள் அந்நிய பாஷை பேசுவர்களாகவும் ஆவில் நிறைந்தவர்களாகவும் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை இருப்பதை பார்க்கிறோம். இவர்களை பார்த்தும் நம்முடைய பல குருக்களும் பல பொதுநிலைகளும் இவரெல்லாம் பெந்தெகோஸ்து ஐக்கியத்தை சேர்ந்தவர்கள், இவரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், இவரெல்லாம் அல்லேலியா கோஷ்டியை சேர்ந்தவர்கள் ஏளனம் கூட்டுவதையும் இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் திருச்சபையின் வழிநடை முறைகள் என்பதை குருக்கள் பலர் எடுத்துச் சொல்வது கிடையாது. இப்படி பொதுநிலை யாரேனும் போய் ஒரு ஜபங்களை வைக்க வேண்டும் என்று கேட்டால் இப்படி இல்லாமல் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஜெபமாலையும் அன்னை மரியாதை கற்றுக் கொடுத்த பாடமும் எங்கள் புனிதர் கற்றுக் கொடுத்த பாதம் இருக்கு, வேண்டியதில்லை என்று சொல்லிவிடுவார். இப்படித்தான் ஒரு பரிசுத்தாவின் திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோமா? நார்மலாக நடைபெறும் ஒரு திருப்பலின் வழியாக கொண்டாடி இருக்கும். திருப்பலி மேன்மையானது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதற்கு மேல் விசேஷித்து என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நம்முடைய பல குருக்கள் இருக்கிறார்கள், பல பொதுநிலை இருக்கிறார்கள், பல அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆவியில் நிரம்பி ஜெபிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த பரிசுத்தாவின் திருவிழாவிலே ஒவ்வொருவரையும் ஆவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேச வைத்து அவர் ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ள ஏன் இந்த பங்கு தலங்கள் ஏற்பாடு செய்யக்கூடாது? பங்கு தலங்களில் இருக்கும் நீங்கள் பங்கு பெரிய அங்கத்தினராக இருக்கிறீர்கள், அன்பிய தலைவராக இருக்கிறீர்கள், பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், வெண்சண்டைப்பாடு தலைவராக இருக்கிறார்கள், மரியாதை தலைவர்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் வழக்கமாக செய்யும் காரியங்களே செய்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் விரும்பும் காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கோம் என்று சற்று யோசித்துப்பார். இந்த பரிசுத்த ஆவின் திருவிழா நாள் அன்றாவது உங்கள் ஆலயங்களில், நீங்கள் இருக்கும் சிற்றூர் ஆலயங்களில் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்துவதற்கு ஏன் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடாது? எத்தனையோ குருக்கள் இருக்கிறார், எத்தனையோ அருட்சகோதரி இருக்கார், எத்தனையோ பொதுநிலை ஊழியக்காரர்கள் அபிஷேக கூட்டங்களை நடத்தக்கூடிய இருக்கார், எத்தனையோ அருங்குடை இயக்கங்கள் இருக்கு. ஏன் இவர்களை நாடி சென்று உங்கள் ஆலயங்களில் உங்கள் பங்குகளில் இதை நடத்தக்கூடாது? ஒருவேளை உங்கள் பங்கு தந்தை திருப்பலி முடிகிற பிறகு நீங்கள் செய்யுங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அபிஷேகம் பெறட்டும் மக்கள். அன்றைக்கு அபிஷேகம் பெற்றார்கள் இல்லையா? அன்னை மரியாளும் கூட இருந்த அப்போஸ்தலரெல்லாம் பெற்றார்கள் இல்லையா? ஜெபமாலையில் தியானிக்கிறோம் இல்லையா? அன்னை மரியாளும் உடனே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று அந்நிய பக்தர்கள் எல்லாம் பெற வேண்டாமா? ஏன் அன்னை மரியாளும் பக்தர்கள் எல்லாம் அந்நிய பாஷையை பேசுவதை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள்? அதை கைகுட்டி மற்றவர்கள் சிரிக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையிலே அபிஷேகம் பெற்றால் கேவலமாக போய்விட்டார்களா?
இதை அனுமதிக்கின்ற காலம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கா, மனுமகளுக்கு எதிராக குறைக்கப்படும் எந்த பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அளிக்கப்பட்ட பாவங்கள் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையில் மன்னிக்கப்படாது. இதை மக்களுக்கு திருச்சபையின் அதிகாரிகள் நன்றாக எடுத்துரைக்க வேண்டும். எனவே வருகின்ற பரிசுத்த ஆவியின் திருவிழா அன்று அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு ஆராதனை நம் ஆலயங்களில் நடக்க வேண்டும். நம் பங்கு தந்தைகள் அப்படி நடத்த முடியவில்லை என்றால் நடத்தக்கூடிய குருக்களையோ அருட்பணியாளர்களையோ அல்லது அருட்சகோதரிகளையோ அல்லது பொதுநிலையை அழைத்து வந்து 1 மணி நேரமாவது குறைந்தது அபிஷேகத்தில் மக்களை வழிநடத்தட்டும். மக்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பட்டும். பேதுரு முதல் அபிஷேகத்திலேயே 3000 பேரை மனம் திருப்பினார். 2வது அபிஷேகத்திலே 5000 பேரை மனம் திருப்பினார். அப்படிப்பட்ட மனமாற்றம் ஏற்படுவதற்கு ஏன் நீங்களும் நானும் தடையாக இருக்க வேண்டும்? சிந்திப்போம், செயல்படும். ஏதோ குருக்கள் மட்டும்தான், அருட்சகோதரர் மட்டும்தான் திருச்சபை என்று எண்ணிக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தான் திருச்சபை. நன்றாக தெரிந்து கொள்ளும். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இதுபோல பல குட்டி திருச்சபையை சேர்த்துதான் ஒரு பங்கு. நாம் இல்லை என்றால் அந்த பங்கு கிடையாது. உங்கள் பங்கு, பொதுநிலை பங்கு என்பது மிக முக்கியமான. இதை உணர்ந்தவர்களாக இந்த பரிசுத்த ஆவின் திருவிழா வரும் நாட்களிலுமாக ஆவின் அபிஷேக கூட்டத்தை நடத்த நீங்கள் முன்வாருங்கள். நீங்கள் முன்னெடுத்து செய்யுங்கள். நீங்கள் இதை பங்கு பெறுங்கள். நீங்கள் பலரை ஆவின் அபிஷேகத்தை நிரப்பி பாருங்கள். அதற்கு பிறகு நம் கத்தோலிக்க திருச்சபையை எடுப்பதில் கண்டு மற்ற சபையினர் மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒருமுறை அடுத்த வாரம் உங்களை இன்னொரு குறுஞ்செய்தியை சந்திப்போம். இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.